நேற்றும் இன்றும் என்றும் நாளை இன்று மாறாத தேவன் நம்முடைய தேவன். कल आज और आने वाले कल में भी नहीं बदलने वाला हमारा परमेश्वर है। அவருடைய கரம் நேற்றும் இன்றும் என்றும் நம் மத்தியில் இருக்கிறது, நம் மீது இருக்கிறது. उसका हाथ युगान युग तक हमारे साथ रहता है। ஹல்லேலூயா. हालेलुया। சந்தோஷமா இருக்கிறீங்களா? है கர்த்தருடைய கரம் நம் மத்தியில் இருக்கிறது, அவருடைய மகிமை பிரசன்னம் நம் மேல் இருக்கிறது. परमेश्वर का हाथ हमारे साथ है, उसका प्रसन्न हमारे बीच में है, इसलिए हम धन्यवाद करेंगे। நேற்று இரவு தேவனுடைய வார்த்தையை நான் கொடுக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன ஒரு வசனத்தை தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். कल रात को मैं जब प्रचार कर रही थी तब पवित्र आत्मा ने मुझसे कुछ वचनें बताई है, वो मैं आपके साथ बांटना चाहती हूँ। எபேசியர் 3-ம் அதிகாரம் 20-ம் வசனம். इफिसियों का 3-ம் அதிகாரம் 20-ம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 3 अध्याय का 20वां वचन। நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய இயேசுவுக்கு अब जो ऐसा सामर्थ्य है कि हमारी विनती और समझ से कहीं अधिक काम कर सकता है, उस सामर्थ्य के अनुसार जो हम में कार्य करता है। ஹல்லேலூயா. हालेलुया। என்னுடைய ஊழியத்தின் பாதையில் இந்த வசனத்தை வைத்து நான் எவ்வளவோ ஜெபித்திருக்கிறேன். ஆனால் இதை வைத்து ஆண்டவர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ண எனக்கு சாட்சி கொடுக்கிறார். நான் நேற்று இரவு இதை வைத்து பிரசங்கம் பண்ண கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். मेरे सेवा के दिनों में मैं इस वचन को लेकर बहुत समय मैंने प्रार्थना तो किया है, लेकिन मैंने इस शब्द को लेकर कभी प्रचार नहीं किया है। लेकिन पवित्र आत्मा ने कल के दिन मुझे ये वचन देकर मुझे आपके साथ बांटने के लिए कहा। ஃபாதர் பெர்மான்ஸுடைய பாடல்கள்ல அநேக பாடல்கள் இந்த வார்த்தை வைத்து நாம் பாடியிருக்கோம். फादर बर्गमन्स के गीतों में ये शब्द हम बहुत समय में बहुत बार हमने ये वचन को सुना होगा। இது வந்து என்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. ये मेरी सोच के अपार एक सोच है। ஆனால் நேற்றைய தினம் வேத வார்த்தையை நான் ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது சிலருடைய சில சம்பவங்களை குறித்து நான் பேசினேன். लेकिन कल के दिन मैं जब अपने बच्चों से ये वचन को बांट रही थी तब पवित्र आत्मा ने मुझे कुछ इसमें से सिखाया। இன்று காலை நான் சொன்னேன், ஆண்டவரே நேற்று 3 சம்பவங்களை குறித்து பேசினேன், இன்னைக்கு நான் என்ன பேச? मैंने पवित्र आत्मा से ऐसे पूछा कि कल तो मैंने 3 वचन के 3 कार्य के बारे में लोगों से तो बात की है, आज मैं तेरे बच्चों को क्या बताऊं? ஆண்டவர் ஒரு மனிதனை எனக்கு நினைவூட்டினார். तब परमेश्वर ने मुझे एक इंसान के बारे में याद दिलाया। அதை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். उसके बारे में हम आज पढ़ेंगे। 2 சம்பவங்களை 2 மனிதர்களை குறித்து இன்று நாம் பார்க்க போகிறோம். 2 इंसान के बारे में हम यहाँ पर देखेंगे। அவர்கள் நினைத்திராத ஒரு பார்த்தீங்கன்னா மாற்றங்கள், அவர்கள் நினைத்திராத ஒரு மாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில் உண்டாகும். उन्होंने सोचा भी नहीं होगा ऐसा एक बदलाव उनके जीवन में आया था। அவர்கள் ஜெபித்ததை விட அதிகமாய் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். उन्होंने प्रार्थना करने से भी ज्यादा परमेश्वर ने उनकी मदद की थी। பார்த்து நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகம். देखिए, हमारे सोचने और मांगने से भी ज्यादा परमेश्वर हमारी सहायता சில करता है। வேளைகளில் நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு நம்முடைய இதயம் சொல்லும், சுற்றி இருக்கிறவங்களும் சொல்வாங்க இதுதான் உங்களுடைய சூழ்நிலைன்னு சொல்லும், உலகமும் நம்மை பார்த்து சொல்லும் இவருடைய கதை முடிவு. कई बार हमारी परिस्थितियों को देखकर हम ऐसा सोचते हैं कि हमारा इतना ही लिमिट है, और हमारे परिवार के लोग भी बोलते हैं तुमसे इतना ही नहीं और हमारे हमसे जो भी मिलते हैं वो हमसे कहेंगे तुम इतना ही कर सकती है, तुम लोग से इतना ही नहीं होगा। இவருடைய கதை முடிந்து விட்டது என்று சொல்லும். इनका कहानी यहाँ तक ही है, खत्म हो जाएगा ऐसे। அப்படிப்பட்ட ஒரு மனிதரை குறித்து நாம் வாசிக்கலாம். इस प्रकार का जो एक इंसान है उसके बारे में நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாத அவருடைய வாழ்க்கை மாற்றங்களே இல்லை என்கிற அளவுக்கு ஒரு மனிதனை கர்த்தர் எப்படி மாற்றினார் என்பதை நாம் பார்க்கிறோம். उसके जीवन में अभी कोई भी बदलाव नहीं होगा, इतना ही है उसका जीवन खत्म हो गया, ऐसा कुछ लोगों ने उनके जीवन में कहा था। उस इंसान के बारे में आज हम देखेंगे। மார்க் 5-ம் அதிகாரம் मरकुस का 5वां अध्याय 1-ம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். पहले वचन से हम पढ़ेंगे। பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய வீட்டில் நாட்டில் வந்தார்கள். அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில் ஒரு மனிதன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தார்.
और वे झील के पार गिरासेनियों के देश में पहुंचे। और जब वह नाव पर से उतरा तो तुरंत एक मनुष्य जिसमें अशुद्ध आत्माएं थी कब्रों से निकलकर उसे मिला। அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. उनका जो रहने का स्थान था वो कब्र में था। அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது. उसे बांध कर रखने वाला कोई नहीं था। அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து கொள்வான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. क्योंकि वह बार बार बेड़ियों और सांकले से बांधा गया था, पर उनके सांकले को तोड़ दिया और बेड़ियों को टुकड़े टुकड़े कर दिया और कोई उसे वश में नहीं कर सकता था। அவன் எப்போதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டான். वह लगातार रात दिन कब्रों में और पहाड़ों में चिल्लाता और अपने को पत्थर से घायल करता था। हालेलुया, हालेलुया। கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो। ஆண்டவர் கடலுக்கு அந்த சைடிலிருந்து இந்த அக்கறைக்கு நாங்க போவோம்னு சொல்லி தம்முடைய சீசர்களோடு கூட அவர் பயணித்து வருகிறார். अपने शिष्य के साथ परमेश्वर जा रहे थे और उन्होंने कहा कि समुद्र के उस पार हम जाएंगे। 4 அதிகாரம் 35 வசனத்தில் ஒரு வார்த்தை இருந்தா 4 अध्याय का 39 वचन अगर हम देखेंगे, हालेलुया, அந்த வசனம் நம்ம யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். कोई एक उस वचन को पढ़िए। ஹல்லேலூயா. 35 வசனம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று கூப்பிட்டார். 35 का वचन, उसी दिन जब सांझ हुई तो उसने उनसे कहा, आओ हम पार चले। ஆண்டவர் தம்முடைய சீசர்களோடு கூட அக்கறைக்கு வருகிறார். परमेश्वर उनके शिष्य के साथ किनारों में आ रहे हैं, ஆனா வருகிற வழியில பயங்கரமான தடை. लेकिन आते समय बहुत ही बड़ा एक रुकावट आ गया। ஆனால் அந்த தடைகள் எல்லாம் தம்முடைய வார்த்தையினாலே தகர்த்தெறிந்து விட்டு கர்த்தர் கதரைகளுடைய நாட்டிற்குள் பிரவேசிக்கிறார். लेकिन परमेश्वर वो सब रुकावट को अपने शब्द के द्वारा उसे रोक कर उस पार आ जाते हैं। அவரிடத்தில் ஒரு தீர்மானம் இருந்தது. उसके 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 अंदर एक निर्णय था। ஒரு மனிதனை தேடி வந்தார். एक इंसान को वो ढूंढ कर आया था। அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அவர் பார்த்தார். उस इंसान के जीवन को उसने देखा। அவர் அந்த மனிதனுடைய அந்த சூழ்நிலையை பார்த்தார். उस मनुष्य का उसने परिस्थिति को देखा। ஏனென்றால் அந்த மனிதன் அசுத்த ஆவி பிடித்திருந்தவனாக இருந்தார். क्योंकि वो इंसान के अंदर बहुत ही अशुद्ध आत्माएं थी। அவருடைய குடியிருப்பே பிரேத கல்லறைகளுக்குள் இருந்ததா. उसका रहने का स्थान ही वो कब्र में ही रहता था। அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்ததா. उसको बांधने भी किसी के हाथ में बस नहीं था कि उसे बांध कर रखे। அவனுடைய குடும்பத்தார் अनेक தடவை அவனை சங்கிலியினாலும் விலங்குகளினாலும் கட்டி இருந்தார்கள். அவை எல்லாம் அவன் அறுத்து போட்டு விட்டான். उसके परिवार के लोग उसको बांध के रखने के लिए बहुत ही कोशिश किए, लेकिन वो उसे भी तोड़कर वो भाग जाता था। மார்க் 5:4 சொல்லப்படுகிறது, அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. मरकुस 5वां अध्याय का 4था वचन में लिखा गया है कि उसे वश में कोई भी नहीं कर सकता था। சில அசுத்த ஆவிகள் இப்படித்தான் ஒருவரை பிடித்து கொண்டால் அவர்களை அடக்க ஒருவரால் முடியாது. ऐसा कभी-कभी ऐसा ही होता है कि किसी के अंदर अशुद्ध आत्माएं आती है तो उसे वश में हम नहीं कर पाते हैं। எப்போதும் இரவும் பகலும் அவனுடைய குடியிருப்பு மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்தது. उसके दिन और रात वो कहाँ पर रहता था? कब्र में और पहाड़ों में ही रहता था। சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தான். बहुत ही चिल्लाता था। அது மாத்திரமல்ல, கல்லுகளினால் தன்னைத்தானே அவன் காயப்படுத்திக் கொண்டே. इतना ही नहीं बल्कि पत्थरों से वो अपने आप को ही घायल करता था। தன்னைத்தானே குத்திக் கொண்டான். अपने आप को वो घायल करता था। மற்றவர்கள் அவனை பார்த்து ஒதுங்கி போனாலும் दूसरे लोग उसे देखकर भाग जाते थे, फिर भी தன்னைத்தானே அவன் குத்திக் கொண்டான். கல்லுகளினால் காயப்படுத்திக் கொண்டான். वो अपने आप को पत्थर से वो अपने आप को घायल करता था। ஹல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ऐसा एक परिस्थिति था उसके जीवन में। அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்களானால் அவனுக்கு நான் நினைக்கிறேன் அவனுக்கு சுயநினைவே இருந்திருக்காது.
अगर हम उसके जीवन को देखेंगे तो शायद वो होश में ही ना हो, அவனுக்கு சுய நினைவே இல்லை. उसको खुद का होश ही नहीं हो, அவனுடைய குடும்பத்தார் அவனை பெற்றவர்கள் அவனை பார்க்கும் போதெல்லாம் வேதனைப்பட்டு இருப்பார். उसके परिवार के लोग जब जब उसे देखते थे तो वे वेदना उठाते होंगे, அவர்கள் அவனை பார்த்து கண்ணீர் வடித்திருப்பார்கள். उसको देखकर उनके परिवार वाले लोग आंसू बहाते அந்த होंगे, எல்லைகளில் இருக்கிறவர்கள் அவனை பார்த்து ஒதுங்கி போயிருப்பார்கள். उस सीमा में रहने वाले लोग उसे देखकर हट के भाग जाते होंगे। நம்ம தெருவுல நடக்கும்போது எத்தனை பேரை பார்க்கிறோம் பைத்தியம் பிடித்தவர்கள். हम जब रास्ते पर चलते हैं तो हमने कई बार कुछ पागल लोगों को देखा होगा, பார்த்த உடனே நாம் ஒதுங்கி போகிறோம். उनको देखते ही हम थोड़ा सा दूर हट जाते हैं। காரணம் நினைக்கிறோம் எதுக்கு வம்பு, அவன்கிட்ட போய் அவன் எதையாவது கையை நீக்கிடக்கூடாது, நம்மளை ஏதாவது பேசிடக்கூடாது, வம்புழுத்திடக்கூடாது. हम ऐसा सोचते हैं कि कहीं वो हमें घायल न कर दे, हमें मार न दे, अपने हाथ को न उठाए, इसलिए क्यों परेशान, इसलिए हम साइड में से चले जाते हैं। இவனுடைய நிலைமை நாம் வாசிக்கும் போது பயங்கரமா இருந்ததை நாம் பார்க்கிறோம். इसके परिस्थिति को जब हम यहाँ पर पढ़ते हैं तो बहुत ही भयंकर था। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனால் தேவன் அவனை தேடினார். लेकिन परमेश्वर इस प्रकार के इंसान को ढूंढ कर आया। அவருடைய பெற்றோர் அதை நினைத்திருக்க மாட்டார்கள். उसके माता पिता ने भी नहीं सोचा होगा, அவனுக்கு திருமணம் முடிந்திருந்ததா தெரியவில்லை, அவனுடைய மனைவி பிள்ளைகள் அதை நினைத்திருக்க மாட்டார்கள். उसका ब्याह हुआ था ये नहीं हम जानते, लेकिन अगर हुआ होगा तो उसकी पत्नी भी नहीं सोची होगी, அவனுடைய கூட பிறந்தவர்கள் அதை யோசித்திருக்கவே மாட்டார்கள். उनके भाई बहन भी इसके बारे में नहीं सोचे होंगे, அவனை சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்தினர்கள் இதை யோசித்திருக்கவே மாட்டார்கள். उसके आस पड़ोस के लोग भी उसके बारे में सोचा नहीं होगा। எல்லாரும் நினைச்சிருப்பாங்க கதை முடிந்து விட்டது. सभी लोगों ने सोचा होगा कि इसका जीवन अभी खत्म हो गया है, என்னமா இதிலிருந்து வெளியே வர முடியும், ये अभी इसमें से बाहर नहीं निकल आएगा, இவனுடைய கதை इसका जीवन खत्म हो गया है, என்னமா இதிலிருந்து அவனால வெளியே வரவே முடியாது. अभी ये शैतान के बंधन से बाहर नहीं आ पाएगा। இப்படி ஒரு மனிதன் பிறந்தான், வாழ்ந்தான், உயிரோடு இருக்கிறான் என்பது சரித்திரத்தில் இல்லவே இல்லை என்று நினைத்திருப்பார். ऐसा एक इंसान जन्म हुआ, बड़ा हुआ और वो इस प्रकार के परिस्थिति में था, ऐसा एक कोई भी निशानी वो जीवन में नहीं होगा उसके। हालेलुया. हालेलुया। ஆனால் சரித்திரத்தை மாற்றுகிறவர் அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். लेकिन हमारे जीवन को भी बदलने वाला परमेश्वर ही है। हालेलुया. हालेलुया। அவனை தேடி வருகிறார். उसे ढूंढ कर परमेश्वर आते हैं। அவன் இயேசுவை தூரத்திலே பார்த்து விட்டான். उसने यीशु को बहुत दूर से ही देख लिया। அவனுக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி, उसके अंदर का जो दुष्ट आत्माएं हैं, அவனை கொண்டு போய் தேவனுடைய இயேசுவின் முன்னாலே போடுகிறது. उसे लेकर जाकर यीशु के सामने डाल देती है। அந்த அசுத்தாவி தேவனிடத்தில் சொல்லுகிறது, वो अशुद्ध आत्मा परमेश्वर से बात करता है, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, हे यीशु पराक्रमी परमेश्वर, எனக்கும் 7வது வசனம், எனக்கும் உமக்கும் என்ன, मुझे मेरा और तेरा क्या है, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணையிட்டு விழுந்த சத்தமிட்டது. मैं शपथ खाता हूँ कि तेरा और मेरा क्या है, मुझे वेदना न दे। हालेलुया. हालेलुया। ஒரு மனிதனுடைய வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், அவன் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். परमेश्वर हमेशा ऐसे सोचते हैं कि हम आशीषित भरे रहे और वो जीवित रहे और जिंदा रहे। அந்த மனிதனை தேடி தேவன் வருகிறார். उस इंसान को ढूंढ कर परमेश्वर ஆனால் आते हैं। அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி சொல்லுகிறது, लेकिन उसके अंदर जो अशुद्ध आत्मा है वो कहती है, எனக்கும் உமக்கும் என்ன, तेरा और मेरा क्या है, என்னை வேதனைப்படுத்தும்படியா வந்தீர், मुझे दुख देने के लिए आप आए हो क्या। ஆகையினால் தேவன் பேரில் ஆணை சொல்லுகிறது, इसलिए परमेश्वर के ऊपर ही वो शपथ खाता है, என்னை வேதனைப்படுத்தாதபடி, मुझे दुख दिए न बगैर। हालेलुया. हालेलुया। பாருங்க, அந்த இடத்துல தேவன் உடனே சொல்லுகிறார் 8ஆம் வசனத்தில், उस जगह ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்தாவியே இந்த மனுஷரை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். उस जगह पर परमेश्वर 8वें वचन में कहते हैं कि क्योंकि उसने उससे कहा, है अशुद्ध आत्मा इस मनुष्य से निकल जा। हालेलुया. हालेलुया। 9:10 நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அதனிடத்தில் கேட்கிறார், அவனிடத்தில் கேட்கிறார், உன் பேர் என்னன்னு கேட்கிறார். 9वें और 10वें वचन में हम देखते हैं वहाँ पर परमेश्वर उसके नाम को पूछते हैं। வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் விலகிறது. और वचन में कहा गया है कि वो लोग गिनती में बहुत सारे हैं, इसलिए लेगियोन है उसका नाम। हालेलुया. हालेलुया। ஆண்டவர் மனிதனை பார்த்து கேட்கிறார், உள்ள இருக்கிற அசுத்தாவி பேசுகிறது.
और परमेश्वर उस इंसान से पूछते हैं और अंदर का जो अशुद्ध आत्मा है वो बात करता है। 10வது வசனத்தில் ஆண்டவர் கிளியரா எழுதி வைத்திருக்கிறார், அந்த அசுத்தாவிகள் தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார்। 10वें वचन में ऐसा लिखा है कि उसने उससे बहुत विनती की कि हम इस देश से बाहर न भेजें। हालेलुया, हालेलुया। ஒரு மனிதனை விடுவிக்கும்படி एक इंसान को छुटकारा देने के लिए இயேசு கிறிஸ்து வரும்பொழுது जब यीशु मसीह आते हैं, அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற அநேகராய் இருக்கிற அந்த அசுத்தாவிகள் उस इंसान के अंदर बहुत सारे बड़े गिनती में रहने वाले अशुद्ध आत्माएं அது சொல்லுது, எங்களை துரத்தி விட்டுறாதீங்க, वो कहते हैं कि हमें भगाना नहीं। வேண்டிக் கொண்டனவா। वो विनती कर रहा था। அப்போ பிசாசு என்ன செய்யும்? अशुद्ध आत्माएं क्या करती है? நம்ம தான் ஜெபிக்கிறோமா? हमें प्रार्थना करना है क्या? அதுவும் ஜெபிக்குது, वो भी प्रार्थना का विनती करती है। இந்த வீட்டை விட்டு என்ன விரட்டிடாதீங்க ஐயா, इस घर से मुझे भगा नहीं देना, இந்த மனிதனை விட்டு என்ன விரட்டிடாதீங்க ஐயா, ये इंसान से मुझे भगा नहीं देना, ஐயோ இந்த பிள்ளையை விட்டு என்ன விரட்டிடாதீங்க ஐயா। ये बच्चे से मुझे भगा नहीं देना। நம்ம என்ன நினைக்கிறோம்? हम क्या सोचते हैं? நான் தான் ஜெபிக்கிறேன், मैं ही प्रार्थना करता हूँ, எனக்கு தான் ஜெபிக்க தெரியும், सिर्फ मुझे ही प्रार्थना करने आता என்னுடைய है, ஜெபத்துக்கு தான் பதில் கிடைக்கும்। सिर्फ मेरे प्रार्थना को ही उत्तर मिलता है। நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? हम कैसे प्रार्थना करते हैं? இல்லையா? हालेलुया। உண்மையான மனம் திருப்புதலோடு கூட ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார்। सच्चाई के मन फिराव से जब हम प्रार्थना करते हैं तो परमेश्वर बड़े कामों को करते हैं। ஹல்லேலூயா। आमीन। 11வது வசனத்துல அந்த இடத்துல ஒரு பன்றி கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தது। 11वां वचन में हम पढ़ते हैं कि उस पहाड़ों के पर सुअरों का एक बड़ा झुंड था। இப்ப அந்த பிசாசெல்லாம் சொல்லுது, अभी वो अशुद्ध आत्माएं कह रही है, என்ன நீர் விரட்டணும்னா அந்த பன்றிக்குள்ள விரட்டும்। अभी यीशु मसीह से कहता है कि आप मुझे भगाना चाहते हो तो उस सुअर के अंदर मुझे भगा दो। இந்த அனுபவம் எங்களுடைய ஊழியத்தின் ஆரம்பத்துல எங்களுக்கு இருந்தது। इस प्रकार का अनुभव जब हम सेवा करते थे, उस सेवा के समय में ये अनुभव मुझे था। அந்த அம்மா கூட நாங்க போவோம், அங்க வந்து அசுத்தாவிகள், அந்த ஊழியக்கார அம்மா அசுத்தாவி விரட்டும் போது அது சொல்லும், என்ன விரட்டிடாதீங்கம்மா சொல்லுவோம்। जब हम अम्मा के साथ सेवाएं करते थे तब हम जब शैतान को भगाने के लिए जाते थे तो वो शैतान हमसे बातें करता था कि हमें भगाना नहीं, यहाँ से இயேசுவின் நாமத்தினாலே அசுத்தாவிகளின் வல்லமைகளை கட்டி அப்புறப்படுத்தும் போது அவைகள் நாசமாகி விடுகிறது। जब यीशु के नाम से जब हम अशुद्ध आत्मा को ढांढते हैं तो वो नाश हो जाते हैं। இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அந்த அசுத்தாவிகள் பன்றிக்குள் போயின। அந்த 2000 பன்றிகளும் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலில் பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது। जब यीशु मसीह ने आज्ञा दी तो अशुद्ध आत्माएं निकलकर उस सुअरों के भीतर चली गई। ஹல்லேலூயா, हालेलुया। இப்ப பன்றிகளை மேய்த்தவர்கள் சொல்லுகிறாங்க, இயேசுட்ட வந்து இந்த எங்கள் திசையை விட்டு போய்விடும்। अभी जो सुअरों को जो देखभाल करता है वो आदमी यीशु को देखकर कहता है कि आप यहाँ से चले जाओ, ஏன்னா அவங்களுக்கு நட்டம் வந்துடுது। क्योंकि वहाँ पर उनको नष्ट हो गया है। ஆனால் 15வது வசனத்துல சொல்லப்படுகிறது, लेकिन 15वां वचन में लिखा गया है, இயேசுவினிடத்தில் பாருங்க, அந்த ஜனங்கள் புறப்பட்டு வந்து பார்க்குறாங்க। 14ல ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து லேகியனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து குத்தி தெளிந்திருப்பதை கண்டு பயந்தார்கள்। और वो उनसे चरवाहा ने भागकर नगर और गांव में समाचार सुनाया, और जो हुआ था लोग उसे देखने आए और यीशु के पास आकर वे उसको जिसमें दुष्ट आत्माएं थी अर्थात जिसमें सेना समाई थी कपड़े पहने और सचेत बैठे देखकर डर गए। ஹல்லேலூயா, हालेलुया। பன்றிகளை மேய்த்தவர்கள் தான் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள்। अभी जो सुसमाचार है वो जो चरवाहे हैं, जो सुअरों के चरवाहे हैं, वो जाकर सुसमाचार बता रहे हैं। போய் சொல்றாங்க, அந்த பைத்தியக்காரன் சரியாயிட்டான், वो जो चरवाहा जाकर बोल रहे हैं कि वो जो पागल था, जो दुष्ट आत्मा से झगड़ा हुआ था, वो अच्छा हो गया है। ஆனா நம்ம நடத்தின அந்த பன்றி கூட செத்து போச்சு। लेकिन हमारा जो सुअर है वो सारा मर गया है। எல்லா பன்றியும் கடல்ல விழுந்து போச்சு। हमारा सब सुअर जो है वो समुद्र में डूब गया है। ஜனங்கள் ஓடி வருகிறார்கள் பார்ப்பதற்காக। लोग वहाँ कर लोग सब दौड़ कर आ रहे हैं देखने के लिए। வந்து பார்த்தா जब वो लोग आकर देखे, வசனம் சொல்லுகிறது, वचन कहता है அவன் ட்ரெஸ் போட்டிருந்தான்। उसने कपड़े पहने थे। இந்த ட்ரெஸ் போட்டது இந்த மகாபலிய அதிசயமா?
क्या कपड़ा पहनना बहुत बड़ा आश्चर्य का काम है? காரணம் என்ன? காரணம் அவன் क्या है? எப்போதும் நிர்வாணமாயிருந்தான். क्योंकि वो जब दुष्ट आत्माएं पकड़े हुए थे तब वो हमेशा नंगा घूमता था। அந்த கல்லறை வழியா பிணத்தை விதைக்கு போகும்போதெல்லாம் இவன் நிர்வாணமாயிருப்பதை மனதில் பார்த்து கொண்டிருந்தார். जब जब वहाँ से लोग शव को दफनाने के लिए जाते थे तब तब लोग उसे नंगा वहाँ पर पाते थे। அவனை பார்த்து என்ன செய்ய இவன் நம்மகிட்ட வம்புக்கு வந்துடக்கூடாதுன்னு ஒதுங்கி எத்தனையோ தடவை அவனை பார்த்திருந்தான். लोग उसे देखकर हम इसे कैसे इसकी मदद करें ऐसे डर कर वहाँ से साइड से वो लोग चले जाते थे। எத்தனை வருடம் அவன் அந்த கஷ்டத்தில் இருந்தான் என்று நமக்கு தெரியும். कितने साल वो कष्ट के अनुभव में था हम नहीं जानते। இப்பொழுது ஜனங்கள் பார்க்கிறார்கள். लेकिन अब वही लोग उन्हें देखते हैं। ஐயோ இவன் ட்ரெஸ் போடுறாயா? अरे इसने तो वस्त्र पहना है। ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த சைடு போனீங்க, அப்ப அப்படி இல்லையே. एक आधे घंटे के पहले ही मैं यहाँ से गुजरा था तब तो ऐसा नहीं था। அப்ப கூட வந்து சொன்னா இப்பதானே ஒருத்தர் ஓடி இருந்து சொன்னாங்க பண்ணிலாம் செத்து போச்சுது. तो उसके साथ रहने वाला कहता है कि अभी तो एक चरवा आके हमसे बताया कि सारे सुअर मर गए। இவன் தெரிஞ்சுட்டான்னு சொல்லுது और ये ठीक हो गया ऐसे बता रहे हैं। ட்ரெஸ் யார் கொடுத்துருக்கோம்? इसको वस्त्र किसने दिया होगा? எப்படி போட்டுருக்கு? इसने कैसा पहना होगा? இவனை சங்கிலியால கட்டி வச்சிருந்தது. इसको तो जंजीरों में जकड़ा करके रखा हुआ था। இந்த பையன் ஒருத்தருக்கு அடங்க மாட்டானே. ये तो किसी के वश में नहीं आता था। அம்மா அப்பாவுக்கு அடங்க மாட்டான். माता और पिता के वश में भी नहीं आता। யாருடைய சொல்லையும் கேட்க மாட்டான். किसी की बात को नहीं मानता था। இவன்ட்ட போய் எவன் நிப்பாரு எல்லாம் விலகில போவானுங்க. इसके पास कोई नहीं खड़ा रह सकता था, ऐसे सब दूर हटते थे। இவ்வளவு பெரிய சாதுவாய் மாறிவிட்டா. इतना बड़ा साधु जैसा बन गया है ये लड़का। हालेलुया हालेलुया। वस्त्रम தரித்திருந்தான், உட்கார்ந்திருந்தான். कपड़े को पहने हुआ था और बैठा हुआ था। எத்தனை வருடம் அவன் உட்கார முடியாமல் நின்று கொண்டே இருந்தான் கர்த்தருக்கே. कितने साल वो बैठ नहीं पा रहा था, खड़े खड़े वहाँ पर घूम रहा था। परमेश्वर ही जानते हैं। அதில் எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மகா பெரிய அர்த்தம் உண்டு. यहाँ पर लिखे गए हर एक शब्द में बड़ा अर्थ है। வஸ்திரம் தரித்திருந்தான், वस्त्र को पहना हुआ था, உட்கார்ந்திருந்தான். बैठा हुआ था। எனக்கு இந்த வார்த்தை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. வஸ்திரம் தரிக்கலாம் விடுங்க, உட்கார்ந்திருந்தான். मुझे ये शब्द बहुत पसंद आया। वस्त्र पहनना तो सेकंड बात है, लेकिन वो बैठा हुआ था। அவன் உட்கார்ந்திருந்தான். वो बैठा हुआ था। ஐயோ அவருடைய மனதில் எத்தனை அலைப்பாய்ச்சல் இருந்ததோ அதையெல்லாம் விட்டு மிகுந்த ஒரு இளைப்பாறுதலோடு கூட அவன் உட்கார்ந்தான். इतने दिन उसके मन में कितने ही चिंताएं, कितने ही गड़बड़ाहट थी होगी, लेकिन आज वो शांति से बैठा था। அவன் உட்கார்ந்திருந்தான். वो बैठा हुआ था। அவன் பெற்றோர் பார்த்துக்கும் போது ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு உட்கார்ந்து இருக்குது. उसके माता पिता देखकर आश्चर्य हुए होंगे कि मेरा बेटा शांति से बैठा है। என் பிள்ளையுடைய கையில இருந்த விலங்க காணும், சங்கிலி இல்லை. मेरे बेटे के हाथों में से जंजीर थे वो नहीं है। புத்தி தெளிந்திருக்கிறதை பார்த்தாங்க. उसको बुद्धि आ गया है ऐसा वो लोग सोचे होंगे। हालेलुया. हालेलुया। பார்த்து சந்தோஷப்படணுமா இல்லையா? देखकर खुश होना है कि नहीं? ஆனா அடுத்த வார்த்தை சொல்லுது, लेकिन उसके बाद शब्द कहता है பயந்தார்கள். डर गए थे, பயந்தார்கள். डर गए थे। எவனும் கேடு கெட்டு போகுது, நான் நல்லா இல்லை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லியிருக்காங்க. कोई भी कैसे भी जाए लेकिन मैं अच्छा हूँ, प्रभु की स्तुति ऐसे कहा என்னை होगा। பார்த்து ஏன் அவங்க பயப்படணும்? मुझे देखकर क्यों डरते हैं वो? நான் நன்றாகி விட்டேன். मैं अच्छा हो गया हूँ। அவனை பார்த்து ஜனங்கள் பயந்தார்கள். फिर भी उसे देखकर लोग डरते थे, காரணம் அவனுடைய வாழ்க்கையில் உள்ள மாற்றம் அவங்களால் ஜீரணிக்க முடியவில்லை. क्योंकि उसके जीवन में जो बदलाव थी उसे देखकर लोग समझ नहीं पा रहे थे, सहन नहीं कर पा रहे थे। ஏன்னா இதுவரை அந்த அசுத்தாவி அவனை பிடித்திருந்தது. क्योंकि अब तक अशुद्ध आत्मा उसे जकड़ा था, இப்பொழுது அவனை பரிசுத்த ஆவியினால் கர்த்தர் நிரப்பினார். लेकिन अभी पवित्र आत्मा से वो भरा हुआ है। அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதினால் ஜனங்கள் பயந்தார்கள். वो पवित्र आत्मा से भरा हुआ था, इसलिए लोग उसे देखकर डरने लगे। ஹல்லேலூயா. हालेलुया। உங்கள் பரிசுத்த ஆவியினால் ஆண்டவர் நிரப்பியிருந்தால் உங்களை பார்த்து ஜனங்கள் பயப்படுவார். अगर पवित्र आत्मा से आप भरे हुए होंगे तो आपको देखकर लोग डरेंगे। ஜனங்கள் பயப்படுறத பார்த்து நீங்க கொஞ்சம் கூட நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. लोग आपसे डर रहे हैं तो आप निराश नहीं होइए। நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டேன். मैं पवित्र आत्मा से भरी गई हूँ। இதற்கு முன்பதாக வரைத்தான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஜனங்கள் பயப்படணும். इसके पहले वाले जीवन को ही देखकर लोग डरना है, ஆனால் இப்பொழுது அல்ல. लेकिन अभी नहीं। காரணம் என்ன? कारण क्या है? நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன். मैंने वस्त्र को पहना है, நான் ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்திருக்கேன். मैं उद्धार के वस्त्र को मैंने पहना है। என்னுடைய மனது அமைதி அடைந்திருக்கிறது.
இருக்கிறது. मेरा मन शांति में हुआ है, என்னுடைய சிந்தனைகள் அமைதியாக இருக்கிறது. मेरे सोच विचार शांति में है, நான் மிகுந்த இளைப்பாறுதலில் இருக்கிறேன். मैं बहुत ही आरामदायक में हूँ, ஆக நான் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். मैं परमेश्वर के सम्मुख पर बैठी हूँ, புத்தி தெளிந்திருக்கிறேன். मुझे बुद्धि आ गई है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की नाम की महिमा हो। இப்ப 18ஆம் வசனத்துல அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது ஆண்டவர் திரும்ப போக போறார். படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டார். अभी परमेश्वर वहां से जब निकल रहे थे, जब वह नाव पर चढ़ने लगा तो वह जिसमें पहले दुष्ट आत्माएं थी उसने विनती करने लगा कि मुझे अपने साथ रहने दे। ஹல்லேலூயா. हालेलुया। புத்தி தெரிஞ்சிருச்சு. उसको बुद्धि आ गया है, அவன் யோசிக்கிறான். अभी वो सोच रहा है। இயேசு கிறிஸ்து அவர் படவில் ஏறுகிறார். यीशु मसीह जब वो नाव पर चढ़ रहे हैं, இவன் போய் கேட்கிறான், ये जाकर पूछ रहा है, நான் உம்மோடு கூட இருக்கணும். मुझे आपके साथ रहना है। हालेलुया। ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும் போது அவருடைய இருதயம் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறது. जब एक इंसान के हृदय में एक बड़ा जीवन में एक बड़ा परिवर्तन होता है तो वो हमेशा यीशु मसीह के साथ रहना चाहता है। ஒருவேளை இயேசு விட்டு ஓட வேண்டும் என்று நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. हमें अपने आप को जांचना है। अगर हमारा मन यीशु मसीह को छोड़कर भाग रहा है तो நாம் அவரோடு கூட இருக்கும்படி அவர் நம்மை அழைக்கிறார். परमेश्वर अपने साथ हमें रखने के लिए ही परमेश्वर हमें बुलाते हैं। இப்போ அவன் சொல்றான், நீங்க எங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் நான் வாரேன் ஆண்டவரே. अब वो लड़का जो बोलता है कि आप जहाँ भी जाएंगे मैं आपके साथ आऊंगा, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन यीशु मसीह कहते हैं நீ உன் வீட்டுக்கு போ, तू अपने घर जा, நீ உன்னுடைய இனத்தாருக்கு போ. तू अपने लोगों के साथ रह। கர்த்தர் உனக்கு இரக்கம் பாராட்டினதை, परमेश्वर ने तुझे जो दया को प्रकट किया கர்த்தர் है, உனக்கு செய்தவைகளை परमेश्वर ने जो काम तेरे जीवन நீ में किया அவர்களுக்கு है சொல்லு. तू जाकर उन्हें बता। ஹல்லேலூயா. हालेलुया। அவனை ஒரு பெரிய சுவிசேஷகனாய் கர்த்தர் மாற்றினார். परमेश्वर एक बड़ा सुसमाचारक उसको बना दिया है। ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, परमेश्वर कहता है तू जा, உன் வீட்டுக்கு போ, तेरे घर को जा, உன்னுடைய பெற்றோர் உன்னை பார்க்கட்டும், तेरे माता पिता तुझे देखने உன்னோடு கூட இருக்கிற உன்னுடைய சொந்த பந்தங்கள் உன்னை तेरे பார்க்கட்டும். साथ रहने वाले तेरे रिश्तेदार लोग அவங்ககிட்ட तुझे நீ देखने சொல்லு, ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்று. उनको तू कह कि परमेश्वर ने तुझे क्या किया है। கர்த்தர் உனக்கு இரக்கம் பாராட்டினதை சொல். परमेश्वर ने तेरे ऊपर जो दया को दिखाया है वो तू உனக்கு बता। செய்தவைகளை எல்லாம் அவருக்கு சொல்லு. जो जो बड़े काम को यीशु ने किया है वो तू जाके बता। வேத வசனம் சொல்லுகிறது. वचन कहता है, 20வது வசனத்தில் அந்தபடியே அவன் போனான். 20वें वचन में लिखा है कि उसी प्रकार से वो गया। இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் यीशु मसीह ने उसके जीवन में बड़े जो काम किए थे தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். दिपी पुलिस के गांव में जाकर उसने वो सुसमाचार को बताया। எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். सब लोग अचंभ हुए। அவனுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார். उसके जीवन में जो बदलावट हुआ उसे देखकर लोग अचंभ हो गए। அவன் நினைத்தானா? उसने सोचा, அவனுடைய பெற்றோர் நினைத்திருந்தார்களா? उसके माता पिता ने ऐसा सोचा, எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, முடிஞ்சு போச்சு இவன் கதை. सभी लोगों ने सोचा होगा कि इसका जीवन यहाँ पर खत्म हो गया है, எதுவும் इவன் எங்க தேற போறான். इसके बाद ये कहाँ पर ठीक होने वाला है। எப்ப பார்த்தாலும் சுடுகாட்டிலே கிடக்குறாங்க. हमेशा वो जो मुर्दे लोगों के बीच में ही वो घूमते रहता था। ஆனால் लेकिन அவன் நினைத்திராத பெரிய காரியங்களை செய்தார் அவனுடைய வாழ்க்கையில். लेकिन वो सोचा भी नहीं था ऐसा एक बड़ा काम यीशु ஒரு मसीह ने பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். एक बड़े बदलावट को यीशु मसीह ने किया। உங்கள் மத்தியிலே கர்த்தர் அப்படி பெரிய காரியங்களை செய்யும்படி இறங்கி வந்திருக்கிறார். परमेश्वर आज ऐसे बड़े कामों को करने के लिए आज उतर कर आए हैं। நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை. आपने सोचा भी नहीं होगा कि ऐसा एक बदलावट मेरे அப்படி जीवन ஒரு में आएगा। பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கும்படி வந்திருக்கிறார். ऐसा एक बड़ा बदलावट परमेश्वर आपके जीवन में देने के लिए उतर உங்களுடைய कर आए हैं। வாழ்க்கையை தன்னுடைய வஸ்திரத்தினால் அலங்கரிக்க போகிறார். आपके जीवन को परमेश्वर नए वस्त्र को देकर आपको बदल रहे உங்களுடைய हैं। நிர்வாணத்தை கர்த்தர் மூட போகிறார். आपके नंगेपन को परमेश्वर ढक रहे உங்களுக்கு हैं। ஒரு தெளிந்த புத்தியை கர்த்தர் தர आपको போகிறார். एक अच्छे बुद्धि को परमेश्वर दे रहे हैं। எல்லாவற்றையும்
எல்லாருக்கும் மேலாக सभी से ऊंचा, சிந்தனையிலே ஒரு பெரிய இளைப்பாறுதலை தரும். आपके सोच में एक बहुत बड़ा आराम और शांति को देने वाले அந்த हैं। சிந்தனையில் ஒரு பெரிய இளைப்பாறுதல் வரும்போது நம்ம உட்கார்ந்து தேவனை மகிமைப்படுத்த அது நமக்கு உதவி செய்யும். जब हमारा मन में पूरा शांति से भरा रहता है, तब वो परमेश्वर के सम्मुख में बैठने के लिए मदद करता है। உங்களை பார்க்கிறவர்கள் பயப்படுவார்கள். आपको देखने वाले डरेंगे, உங்களை பார்க்கிறவர்கள் இது என்ன மாற்றம்? आपको देखने वाले कहेंगे कि क्या बदलावट है। நேற்று வரை நம்மோடு கூட இருந்து குடியும் கும்மாளமாய் இருந்தானே, कल तलक मेरे साथ रहकर बहुत ही आराम से वो रहे, मतलब बहुत ही हंसी मजाक से रहने वाला एक आदमी, குடியும் கும்மாளமாய் இருந்தானே, दारू पीकर अच्छा ऐश करने वाला एक आदमी, நம்மோடு கூட எல்லா விதமான விபரீதமான விளையாட்டில் பங்கெடுத்தானே, हमारे साथ रहकर जो नहीं काम करना चाहिए अशुद्ध कामों को मैं हमारे साथ किया। ஆனால் இன்று இந்த மாற்றம் என்ன? लेकिन आज ये बदलावट क्या है? உங்களை பார்த்து பயப்படும். आपको देखकर लोग डरेंगे। ஜனங்கள் அப்படிப்பட்டதான ஒரு பெரிய மாற்றத்தை இன்று தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். परमेश्वर हमारे लोगों के बीच में इस प्रकार के बदलावट को देंगे, ऐसे कह रहे हैं। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறதை, உங்களுக்கு செய்தவர்களை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். परमेश्वर जो दया को आपके ऊपर परमेश्वर ने दिखाया है, जो कामों को यीशु मसीह ने आपके जीवन में किया है, वो आप लोगों को बताए, ऐसे परमेश्वर चाहते हैं। நீங்க சாட்சி சொல்ல 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 आप गवाही देते रहेंगे तब வேத வசனம் சொல்லுகிறது, वचन कहता है உன்னுடைய ரட்சிப்பு உறுதிப்படும். तेरा उद्धार जो है वो स्थिर हो जाएगा। அது மாத்திரமல்ல, इतना ही नहीं, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாவதை அறிவிக்க பரிசுத்தம் கூடுகிறதாக இருக்கிறது. हमारे जीवन में जो बदलावट हुआ है उसके बारे में जब हम लोगों को बताते हैं तो और पवित्र बन जाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। நோவா 120 வருடம் அவன் என்ன செய்தான்? பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தான். ஆண்டவர் இந்த பூமி அழிக்க போகிறார். नूह जो है वो 120 साल प्रचार कर रहा था कि ये देश मिटने वाला है। ஒருத்தர் கூட ரட்சிக்கவில்லை. किसी ने नहीं सुना, ஆனால் அவன் பிரசங்கம் பண்ணினதை लेकिन उसने जो प्रचार किया था वो அது அவனையும் அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றியது. उसको और उसके परिवार को बचा लिया। ஹல்லேலூயா. हालेलुया। ஒருவேளை அவன் மாற்றப்பட்டு ஐயோ ஒருத்தனும் ரட்சிக்கப்படலை, ஐயோ ஒன்றும் மாற்ற இல்லை அப்படின்னு இருந்தா அவன் குடும்பமும் என்ன செஞ்சிருக்கும்? அழிந்து போயிருக்கும். अगर नूह ने ऐसा सोचा होगा कि प्रचार करके कुछ फायदा नहीं है, कोई भी हमारी बात को सुन नहीं रहे, ऐसे करके अगर वो भी निराश हो जाता तो वो और उसका परिवार भी नहीं बचता था। நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, आप कहते रहो கர்த்தர் வரப்போகிறார். परमेश्वर आ रहे हैं, परमेश्वर आने वाले हैं, ऐसे बताते யார் रहो। கேட்கறாங்களோ கேட்கல போயிட்டு போறாங்க. जो सुन रहे नहीं सुन रहे छोड़ दीजिए। உங்கள் மேல் விழுந்த கடமை சுவிசேஷம் அறிவிக்கிறது. आपके ऊपर दिया गया जो अधिकार है वो आपको बताना ही है। நீங்க சொல்ல 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 आप जैसे ही बताते जाएंगे, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுவீர்கள். आप और आपके बच्चे जो है वो बच जाएंगे। உங்க பிள்ளைகள் அதை கேட்டு கேட்டு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால் நிரம்பும். आपके बच्चे सुन सुनकर परमेश्वर के भय से भर जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த பிசாசு பிடித்திருந்தவன் நினைத்து கூட பார்க்காத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார். ये जो शैतान से झगड़ा हुआ जो आदमी है उसने सोचा भी नहीं होगा कि उसका जीवन ऐसा बदल जाएगा। மாறின அந்த சனமே बदल गया उस क्षण में। ஆண்டவர் அவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்து அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவனை கொண்டு அவனுடைய சொந்த பந்தங்கள் மத்தியிலே மகிமையடைந்தார். परमेश्वर ने उसे अभिषेक देकर परमेश्वर ने अपने ही लोगों के बीच में उसे एक सुसमाचार बनाने लायक बनाया। ஏன்னா அவன் சொல்லிட்டார், போய் அறிவி. परमेश्वर ने तो कहा जा और जाकर बता। இன்னொரு மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம். और एक इंसान के बारे में हम देखेंगे। 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் दूसरा इतिहास का 29वां अध्याय வேத வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 29-22 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 29 का 22वां वचन। அவர்கள் அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு முன்பாக போஜனபானம் பண்ணி தாவீதின் குமாரனாகிய சாலோமனை 2ஆம் ராஜாவாக்கி கர்த்தருக்கு முன்பாக அவனை அதிபதியாகவும் சாதோக்கை ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணினார்கள். அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகி தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீட்டிலிருந்து பாக்கியசாலியாக இருந்தான். இஸ்ரவேலில் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். சகல பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும்
தாவீது ராஜாவுடைய சகல குமாரரும் கூட ராஜாவாகிய சாலோமனுக்கு அடங்கி இருந்தார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் காண கர்த்தர் சாலோமனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேல் ராஜாவான ஒருவருக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். फिर उन्होंने दाऊद के पुत्र सुलेमान को दूसरी बार राजा ठहरा कर यहोवा की ओर से प्रधान होने के लिए उसका और याजक होने के लिए सादक का अभिषेक किया। तब सुलेमान अपने पिता दाऊद के स्थान पर राजा होकर यहोवा के सिंहासन पर विराजने लगा और भाग्यवान हुआ और इज़राइल उसके अधीन हुए। और जब हाकिम और शूरवीरों और राजा दाऊद के सब पुत्रों ने सुलेमान राजा की अधीनति अंगीकार की और यहोवा ने सुलेमान को सब इज़राइल को देखते बहुत बढ़ाया और उसे ऐसा राजकीय ऐश्वर्य दिया जैसे उससे पहली इज़राइल के किसी राजा का न हुआ था। हालेलुया हालेलुया। சாலமோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். यहाँ पर सुलेमान कर एक इंसान के बारे में அவனை அந்த தேவனுக்கு முன்பதாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? ராஜாவாய் மாற்றுகிறார். वो उसको क्या करता है? परमेश्वर एक राजा बना देता है। கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்தானாம். परमेश्वर के सिंहासन में वो राजा बनकर बैठा था। அவன் ராஜாவாய் வீற்றிருந்த அந்த நாளில் 22ஆம் வசனம் சொல்கிறது, அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்தோடு எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக போஜனபானம் பண்ணினார்களாம். 22वें वचन में हम देखेंगे कि जब वह राजा बना था तब उस दिन पर परमेश्वर के सामने अपने अच्छे भोजन को खाकर वो लोग रहे थे। கர்த்தருக்கு முன்பதாக அவனை ராஜாவாக்கினார்கள். परमेश्वर के सामने उन्हें राजा बनाया। கர்த்தருக்கு முன்பதாக எல்லாரும் சந்தோஷமாய் சாப்பிட்டு புசித்து குடித்தார்கள். परमेश्वर के सामने उन्होंने भोजन खाया और पिया। இந்த மனிதன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? ये इंसान किस प्रकार का था? இவனுடைய வரலாறை நீங்கள் பார்ப்பீர்களானால் इसके बारे में अगर हम देखेंगे तो இவனுடைய வாழ்க்கையிலே இவனை குறித்து அவன் வளர்ந்து வரும்போது ஜனங்கள் என்ன சொல்லி இருப்பார்கள்? इसके बारे में जब ये बढ़कर आ रहा था तो लोग इसके बारे में क्या कहा होगा? மத்தேயு 1ஆம் அதிகாரம் मत्ती का पहला अध्याय 6ஆம் வசனத்தில் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 6वें वचन में उसके बारे में लिखा है। அவனுடைய பிறப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. उसके जन्म के बारे में लिखा गया है। ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவரிடத்தில் சாலோமனை பெற்றார். और यशाई से दाऊद राजा उत्पन्न हुआ और दाऊद से सुलेमान और स्त्री से उत्पन्न हुआ जो पहले उरिया की पत्नी थी। हालेलुया हालेलुया। இவனுடைய வாழ்க்கையிலே இவன் வளர்ந்து வரும்போது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. इसके जीवन में जब ये बढ़कर आ रहा था तो सभी ने उसे कहा होगा। அவனுடைய தகப்பன் செய்த பாவத்தை சொல்லி அவனை மனமடிவாக்கியிருப்பான். उसके पिता ने जो पाप किया था उसे बोलकर उसे निराश किया होगा। அவனுடைய கடந்த नाட்களில் இருந்த காரியங்களை சொல்லி அவனுடைய மனதை உடைத்திருப்பான். उसके पिछले दिनों में किए हुए पाप को उसे कहकर उसके दिल को और निराश किया होगा। நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன் हमारा परमेश्वर जो है वो सोचने से और मांगने से भी ज्यादा क्रिया करने वाला परमेश्वर है। அவனுடைய பெற்றோருடைய கடந்த காலத்தை நினைக்கிறான். उस परमेश्वर उसके माता पिता के गुजरे हुए जिंदगी को न देखे बगैर இவனுடைய இதயத்தை பார்க்கிறான். इसके हृदय को परमेश्वर ने देखा। சாலோமன் மேல் அன்பாய் இருந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. सुलेमान के साथ परमेश्वर बहुत ही प्रिय थे ऐसे कर वचन कहता है। சாலோமனை கர்த்தர் மிகவும் பெரியவனாக்கினார். सुलेमान को परमेश्वर ने बहुत ही ऊंचे स्थान में रखा। கர்த்தர் எல்லாரும் பார்க்கும்படி அவருடைய தலையை உயர்த்தினார். सभी लोग उसे देखने लायक परमेश्वर ने उसके सिर को ऊंचा किया। கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுக்கு ராஜரீக மகத்துவத்தை கொடுத்தார். परमेश्वर ने उसके साथ रहकर एक राजा के स्थान को उसको दिया। இந்த தாவீதுக்கு अनेक மனைவிகள் இருந்தார்கள். ये दाऊद को बहुत सारे पत्नियां थी, अनेक பிள்ளைகள் இருந்தார்கள். बहुत सारे बच्चे थे, ஆனால் लेकिन தேவன் இந்த சாலோமனை நேசித்தார். लेकिन परमेश्वर ने सुलेमान से बहुत प्रेम किया। இவன் வேண்டிக் கொண்டதை விட, इसने मांगने से भी ज्यादा, இவன் நினைத்ததை விட, इसके सोचने से भी ज्यादा கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுக்கு செய்தது மகா பெரியது. परमेश्वर ने उसके साथ रहकर बड़े बड़े कामों को किए। கர்த்தர் அவனை பெரியவனாக்கினார். परमेश्वर ने उसे बड़ा किया। எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார்கள். सभी लोग उसकी आज्ञा को पालन करते, எல்லாரும் அவனுக்கு அடங்கி இருந்தார்கள். सब लोग उसके अधीन थे। எல்லாருக்கும் முன்பதாக கர்த்தர் அவனுடைய தலையை உயர்த்தினார். सभी लोगों के सामने परमेश्वर ने उसके सर को ऊंचा किया। ஒருபோதும் நம்முடைய கடந்த காலம் நம்முடைய இந்த நிகழ்காலத்தை நாசம் பண்ண முடியாது.
कभी भी परमेश्वर हमारे आने कोई भी भूतकाल को कोई भी परिस्थिति कोई भी चीज नाश नहीं कर सकता। இந்த நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் தலையின் மேல் இருக்கிறது. கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே போகிறார். आज के दिन परमेश्वर ने हमें आशीष किया है, उसका हाथ हमारे सिर पर है। आज के दिन से परमेश्वर हमें ऊंचे स्थान पर ही लेकर जाएंगे। இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காய் வாழ்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்கிவிட்டார். அவருடைய கையை தடுக்க ஒருவரால் முடியும். यीशु मसीह को अपनाकर यीशु मसीह के लिए जीवन को बिताने वाले लोग हमेशा आशीषित रहेंगे। आशीष को रोकने वाला कोई नहीं है। हालेलुया हालेलुया। இந்த சாலமோனிடத்தில் கர்த்தர் மிகவும் அன்பாக ये सुलेमान के साथ परमेश्वर बहुत ही प्रेमी से रहते थे। எதுவரை நம்முடைய இருதயம் தேவனோடு உண்மையாய் இருக்கிறதோ जब तक हमारा हृदय परमेश्वर के साथ सच्चाई के साथ रहता है, அதுவரை கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். तब तक परमेश्वर हमें ऊंचा करते रहते हैं। எல்லாவற்றுக்கும் மேலாக सभी से ज्यादा ஒரு பெரிய நற்செய்தி என்னவென்றால் एक बड़ा सुसमाचार क्या है? முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவர் நமக்குள் இருக்கிறார். पूर्ण रीति से उद्धार करने वाला परमेश्वर हमारे अंदर है। நம்மை வலுவாதபடி காத்துக்கொள்ள வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். हम सर के ना बगैर हमें हाथों में थामने के लिए पवित्र आत्मा हमारे साथ है। நமக்காக இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் நம்மோடு கூட இருக்கிறார். हमारे लिए रात और दिन प्रार्थना करने के लिए यीशु मसीह हमारे साथ है। நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். हमारे लिए जो परमेश्वर ने दौड़ को रखा है, वो दौड़ को पूरा करने के लिए यीशु हमारे साथ है। பவுல் சொன்னது போல जैसे पौल कहते हैं, ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொன்னது போல நாம் விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தருகிறார். जैसे पौल कहते हैं कि मैंने दौड़ को खत्म किया है और विश्वास को जीत लिया है, उसी तरह से हमारे दौड़ को पूरा करने के लिए यीशु मसीह हमारे साथ है। நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ளவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியம். मांगने से और सोचने से भी ज्यादा देने वाला परमेश्वर हमारे साथ है। அவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு वो आपके जीवन में बहुत बड़े बदलाव को लेकर आएंगे। உங்கள் மேல் இருக்கிறது. उसका हाथ आपके सिर पर है। உங்களுடைய குடும்பம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறதை கர்த்தர் பார்ப்பது இல்லை. आपके परिवार कौन से परिस्थिति में है, ये यीशु मसीह नहीं देखते हैं। நீங்க எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தீங்கன்னு ஆண்டவர் பார்ப்பது இல்லை. आपका भूतकाल कैसा है वो परमेश्वर नहीं देखते அவர் हैं। உங்களை தேடி வந்திருக்கிறார், உங்களை குனிந்து தூக்கி இருக்கிறார், உங்களை ரட்சித்து இருக்கிறார், உங்களை அபிஷேகித்து இருக்கிறார், உங்களை உயர்த்துகிறார். यीशु मसीह आपको ढूंढ कर आए हैं, वो झुक कर आपको उठाते हैं और उद्धार को देते हैं। கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். परमेश्वर का हाथ हमारे साथ है, इसलिए हम परमेश्वर को धन्यवाद ஆனால் करेंगे। உங்களுடைய நினைப்பை விட உங்களுடைய ஜெபத்தை விட கர்த்தர் பெரியவர். உங்களுடைய வாழ்க்கை பெரிய காரியம். इसलिए आपके प्रार्थना से, आपके सोचने से भी बड़ा हमारा परमेश्वर है। आपको आशीषित करेगा और बड़े कामों को करेगा। கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो। ஆமென். ஹல்லேலூயா.